வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 11 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் கதி மற்றும் பிரிட்டா மேற்கு வங்காளம்? எந்த மாநிலத்தின் நடனம் கண்டம் வர்தாலா மற்றும் ஒட்டம் தேடல் ஆந்திர பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் புய்யா மற்றும் காம்டி அருணாச்சல பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் காளி கோபால் அசாம்? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான், ஷகாரியா. காமராஜ் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா ஞானிலீலா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதான் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2 பாரத் 3 பெரும்பான்மையினருடன் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் சி ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர் மற்றும் வங்காளத்தில் நடந்துச்சு. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலியில கொண்டாடக்கூடிய பண்டிகை ஹோலிகா தஹான். கேசவ் சந்திரசன் இந்தியன் மிரர் வாம்போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஆத்ம நிர்பார் எண்ணெய் விதைகள் அபியான் திட்டம் 2024 அறிமுகமாச்சு. புதிய திறன் மேம்பாட்டு திட்டம் 2024, MSME-களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் 2024, NPS வட்சல்ய திட்டம் 2024, SCERB பவர் திட்டம் 2020. ராவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? பராக் ஜெயின். பிரேசிலின் உயர்ந்த விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சதர்ன் கிராஸ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நரேந்திர மோடி. ஆரவள்ளி மலைகளில் ஆசியாவின் மிகப்பெரிய ஜங்கல் சஃபாரி கட்டுமானத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஹரியானா. தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையகத்தை அமித்ஷா எங்கு திறந்து வைத்தார்? நிஜாமாபாத், தெலுங்கானா. எந்த மாநில அரசு முக்கியமந்திரி ஷேகாத் யோஜனாவை தொடங்கியுள்ளது? பஞ்சாப். சிபிடிடியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சிபிடிடியோட தலைவர் ரவி அகர்வால். மங்கிலால் ஜாத் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குனர் ஜெனரல். தினேஷ் மகேஸ்வரி இந்திய 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர். பிரகாஷ் மக்தம் தேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகத்தின் மேலாண்மை இயக்குனர். ராஜீவ் மேமானி இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவர். எஸ் மகேந்திர கே தேவ் பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் தலைவர். சைலேஷி மேத்தா இந்திய உர சங்கத்தின் தலைவர். சென்னையில் தமிழ் விக்கி சூரன் விருதை பெற்றவர் யார்? வி வேதாச்சலம். வினோத்குமார் சுக்லா 59வது ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. மைனசுவாமி உகாதி விருது. RK ஸ்ரீராம் குமார் சங்கீத கலாநிதி விருது. ராஜேஷ் உன்னி தேசிய கடல்சார் வருணா விருது. அச்சுத சமந்தா குருதேவ் காளிச்சரண் பிரம்மா விருது. குமார் மங்களம் பிர்லா லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது. ஜெகத்குரு ராம்பத்ராச்சாரியா மற்றும் குல்சார் 58வது ஞானபீட விருது. இந்தியாவின் முதல் மர குருதுவாரா ஸ்ரீநானக் நிவாஸ் எங்கே அமைந்துள்ளது? ஃபசில்கா அப்படிங்கிற இடத்துல பஞ்சாப்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பஞ்சாப் மாநிலம் மிஷன் நெஸ்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஷி கொஹோட் முயற்சி, ஹிஃபாசத் திட்டம், உதய கிராந்தி முயற்சி, முக்கியமந்திரி ஷேகாத் யோஜனா. எந்த நாள் சர்வதேச கூட்டுறவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை மாசம் முதல் சனிக்கிழமை நம்ம இதை அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து கோஆபரேட்டிவ்ஸ் டிரைவிங் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் சொல்யூஷன் ஃபார் ஏ பெட்டர் வேர்ல்ட். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான உலக தினம். ஜூன் 19 உலக அறிவாற்றல் விழிப்புணர்வு தினம். ஜூன் 17 பாலைவனமாக்கலை எதிர்த்து போராடுவதற்கான உலக தினம். ஜூன் 12 பாலியல் வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். ஜூன் 12 உலக சிறுநீரக புற்றுநோய் தினம். ஜூன் 23 சர்வதேச விதவைகள் தினம், சர்வதேச ஒலிம்பிக் தினம், ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம். QR அடிப்படையிலான டிஜிட்டல் வீட்டு முகவரி அமைப்பை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய நகரம் எது? மத்திய பிரதேசத்துல இந்தோர். இந்தியாவின் 57வது புலிகள் சரணாலயம் ரத்தபாணி மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் வெள்ளை புலி இனப்பெருக்க மையம் மத்திய பிரதேசத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் PPP மாதிரி பசுமை கழிவு பதப்படுத்தும் ஆலை இந்தோர்ல அமைஞ்சிருக்கு. BR அம்பேத்கரின் பெயரிடப்பட்ட புதிய வனவிலங்கு சரணாலயம் மத்திய பிரதேச மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் AI இயங்கும்
நிகழ்நேர வன எச்சரிக்கை அமைப்பு மத்திய பிரதேசத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் உயிரி எரிபொருள் நுகர்வு எத்தனை சதவீதம் அதிகரித்தது? 40%. உலகெங்கிலும் உள்ள பிளாஸ்டிக் மாசுபாட்டை 80% 2040 ஆண்டுக்கு முன்னாடி குறைக்க முடியும்னு UNEP சொல்லியிருக்காங்க. 2024 பொதுத் தேர்தல வாக்குச்சாவடி முழுதும் வாக்காளர் எண்ணிக்கை 65.76. இதுல அதிகபட்சமா வாக்களிச்சது லட்சத்தீவு 84.16. இருக்கிறதுல ரொம்ப கம்மியா வாக்களிச்சது பீகார்ல 56.19%. காப்பீடு துறையில FTV, FDI வந்துட்டு 100% உயர்த்திருக்காங்க. வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 2025 இருந்து 2029க்கு முன்னாடி நம்மளோட உலக வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் வீட் லீஃப் ரஸ்ட் பிகிஷினா ரெக்கார்டிட்டால ஏற்படுது. பிரவுன் லீஃப் ஸ்பாட் ஆஃப் ஃபைஸ் பைபோலரஸ் ஒரிசல் ஏற்படுது. கிரீன் ஏர் டவுனி மில்டி ஆஃப் பஜ்ரா ஸ்கிலரஸ்பரா கிராமிகோலாவால ஏற்படுது. பவுடரி மில்டி ஆஃப் கிரேப்ஸ் எரிசிபி நெக்காட்டரால ஏற்படுது. ஸ்மட் ஆஃப் பஜ்ரா டோலியோஸ்போரியம் பெனிசில்லராவால ஏற்படுது. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதர் இன்டஸ்டன்ஸ்ல ஏற்படுது. ஏர்லி பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஆல்டர்னரியா சொலானியால ஏற்படுது. கிரேப் வைன் ரஸ்ட் கொலிட்டோட்ரிக்கம் ஃபால்கட்டமால ஏற்படுது. பவுடரி மில்டி ஆஃப் பிஏ பெரோனோஸ்பாரா பிசி.